மே 4ஆம் தேதி தேர்தலுடைய வெற்றி யாருக்கு, தோல்வி யாருக்கு, யார் எத்தனை ஓட்டு வாங்கினாங்க, யார் எத்தனை சதவீதம் வாங்கினாங்கன்னு தெரிய போகுது நாளை மறுநாள். இதில் என்னென்னா, ஒரு சோஷியல் மீடியா ஒரு சமூக வலைத்தளங்களில், ஒரு நியூஸுடைய சேனல்களை, தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளமாக 15 ஆண்டுகளமாக நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். மக்களுக்காக இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு போராட்டத்துக்குமே ஒவ்வொருடைய போராட்டங்கள் தியாகம் நிறைய இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த 15 ஆண்டுகளோட ஆட்சி மக்களுக்காகவே நாங்கள் களத்திலே கையில் ஒரு ஆட்சி இல்லாமலேயே நாங்கள் களத்தில் இறங்கி நிறையா வெற்றிகள் பெற்று கொடுத்துருக்கோம். நாம் தமிழர் கட்சி பசங்க மக்களாக நாங்கள். இதில் ஒரு தொலைக்காட்சி சேனல் இப்போ ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் ஆட்சி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள 3ஆவது இடத்துலையும் திமுக, அதிமுக, தாவேக்கா அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு, பிறகு மற்றவைனா யார்? இப்போ 16 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் களத்தில் இறங்கி செஞ்சிட்ருக்கோம். இத்தனைக்கு 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்கள். எல்லா சோஷியல் மீடியாவும், எல்லா தொலைக்காட்சி நியூஸ் சேனல்களும் எங்களை மற்றவை அப்படின்னு போடும்போது, அந்த மற்றவை யார்? அது ஓப்பனாக போடுறதுனே, நாதகான்னு போடுறதுனே, நாம் தமிழ் கட்சின்னு போடுறதுனே, கம்யூனிஸ்டின்னு போடுறதுனே, ஒவ்வொரு கட்சியோட பேர் என்ன கட்சியோட எல்லாத்தையும் போட்டு என்ன விளக்காடு வாங்கியிருக்குன்னு போடுறது எவ்வளோ வஞ்சனம். ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழனை ஆளணும் ஒருத்தர் முன் வைக்கிறாருன்னா, அவர் நாட்டை எங்கள் நாட்டை நீங்கள் ஆளக்கூடாதரா அப்படின்னு இதை பண்ணுறாரு.